ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடவுளை கண்டடைவது எப்படி, தேவனை கண்டடைவது எப்படி? நாம் பல வாரங்களாக, இது 14வது வாரம், 13 வாரங்கள் ஏற்கனவே 13 மணி நேரம் பேசியிருக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்று 14வது செய்தி. போன வாரத்தில் போன செய்தியில் நீங்கள் தேவனுக்கு தேவை என்ற ஒரு தலைப்பில் நாம் வார்த்தையை கொடுப்பதற்கு ஆண்டு உதவி செய்தார். ஏனென்றால் தேவனோடு உறவு கொள்கிற, தேவனோடு பேசுகிற ஒரு மனிதன் தேவை. ஆண்டவருக்கு நீங்கள் தேவையானவர்கள், அவரோடு இசைந்து ஒரே ஆவியாக இருக்க என்பதெல்லாம் நம்ம போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். அதோடைய தொடர்ச்சி தான் நான் இப்போ பேச போகிறேன். சங்கீதம் 35:13. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், 13 கடைசி பகுதியில், என் ஜெபம் என் மடியிலே திரும்பி வந்தது. இது ஒரு ஆச்சரியமான ஒரு வேத பகுதி, சிந்திக்க வேண்டிய ஒரு வேத பகுதி. என் ஜெபம் என் மடிக்கே திரும்பி வந்தது. ஜெபம் திரும்பி வருமா? சிந்திக்க வேண்டியது, யோசிக்க வேண்டியது, தெரிந்த இடத்தில் கேட்க வேண்டியது. ஜெபம் திரும்பி வருமா? ஆனால் வந்திருக்கு. பைபிளில் சொல்லுது, தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. தாவீதுடைய அனுபவம், என் ஜெபம் என் மடிக்கு திரும்பி வந்தது. ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, நமக்கு திருப்தியாக சில ஜெபங்களை நாம் செய்வோம். வீடுகளில், சபையில், வெளியிடங்களில் திருப்தியாக ஜெபம் பண்ணுவோம். 4 பேர் கூடி, 10 பேர் கூடி, அது வீட்டு ஜெபமோ சபை ஜெபமோ ஒன்று இருக்கும். ஒரு திருப்தி, ஜெபித்தேன், அதுதான் திருப்தி. நான் ஏற்கனவே வெளிப்பிரகாரம் ஆசாரிப்பு கூடாரத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கும் போது வெளியே வேலை நடக்கும். ஆசாரியர்கள்லாம் லேவியர்கள்லாம் நின்று பலி செலுத்தி தோல் உரித்து அதை பலிபடத்தில் வைத்து தகனிப்பார்கள். ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஜரூராக வேலை நடக்கும், பரபரப்பாக நடக்கும். அதுதான் வெளிப்புற ஜெபம் என்று சொல்கிறேன். ரொம்ப திருப்தி இருக்கும். ஆனால் தேவனோடு தொடர்பு கொள்ள முடியாது. தொடர்பு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு தான். ஆகவே திருப்திக்காக உபவாசித்தேன், திருப்திக்காக வேதத்தை வாசித்தேன், திருப்திக்காக ஜெபம் பண்ணினேன். இது நல்லது. வெள்ளிக்கிழமை அது கடமையை நிறைவேற்றுறேன். சனிக்கிழமை என் ஜெப நாள், அந்த கடமையை நான் ஜெபிக்கட்டாலும் நான் ஃபாஸ்டிங் பண்ணுறேன், சாப்பிடாமலே இருக்கிறேன் அன்றைக்கி முழுவதும். நீங்களாம் சாப்பிட்ருங்க. நீங்கள் சாப்பிடாம பட்னி கிடந்து ஜெபம் பண்ணாமல் பைபிள் வாசிக்காமல் இருக்காட்டில் நல்லா சாப்பிட்ருங்க, உடம்புக்கு நல்லது. இது போதகர் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமாக இருக்குது. சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஃபாஸ்டிங், நான் சண்டேனா ஃபாஸ்டிங் வருவேன். நீ என்ன பண்ண சண்டேயில், எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ண? நான் ஃபாஸ்டிங்கோட ஆராதனைக்கு வரேன். வாங்க, நாங்களும் அதுதான் செய்கிறோம். காலைல எழும்பி எத்தனை மணி நேரம் இந்த ஆராதனைக்காக ஜெபம் பண்ணோம்? ஸ்தோத்திரம். அது இல்லை. ஆனால் நாங்கள் வெறும் பட்டினியாக வருகிறோம் ஆராதனைக்கு, கொலை பட்டினியாக வரோம். ஏன்னா இது நமக்கு அப்படியே ஆரம்பத்திலிருந்து இந்த ஆவிக்குரிய சபைகள் நமக்கு கற்றுக் கொடுத்தது. நாங்கள் தான் அதுக்கு காரணம். நான் தான் கற்றுக் கொடுத்தேன் பல மக்களுக்கும். இன்றைக்கும் அதே பழக்கம் இருக்குது. காலைல சாப்பிடாம வர்ற பழக்கம். எனக்கு வயசு 63 முடிய போது. இன்றைக்கும் அந்த பழக்கம் இருக்குது எங்களுக்கு குடும்பத்தில். அதனால் நாங்கள் ஆராதனை காலை எழும்பி ஜெபம் பண்ணுறோம். 4:30 எழும்புகிறோம் இன்னைக்கு ஆராதனை என்று சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நான் ஊழியம் செய்தேன் என்கிற ஒரு திருப்தி இருக்குது. உங்கள் திருப்திக்காக நீங்கள் செய்வீங்க, நல்லது.
ஆனால் இவைகளை விட ஒரு மேலானது ஒன்று இருக்கிறது. நான் திருப்திக்காக ஜெபம் பண்ணேன், திருப்திக்காக உபவாசம் பண்ணேன், திருப்திக்காக ஊழியம் செய்தேன். இதெல்லாம் விட ஒரு மேலான ஒன்று இருக்கு. அதுதான் நான் எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தை வைத்து சொன்னேன். ஸ்தோத்திர, கிருபாசனத்தை தொடுவது என்று சொன்னேன். எங்க இருக்கு? எபிரேயர் 10:19. கிருபாசனத்தை தொடுகிற ஜெபம், கிருபையின் ஆசனத்தை, கிருபையின் தேவனை, கிருபையும் சத்தியமாய் வந்தவரை தொடுகிற ஜெபம். ஸ்தோத்திரம். தலையாகிய கிறிஸ்துவோடு ஆவியாக தேவனோடு இணைவது. இங்குதான் தாகம் தீர்க்கப்படுவது, ஜெபம் கேட்கப்படுவது, மகிழ்ச்சி அடைவது, பரவசம் அடைவது, பெற்றுக்கொள்வது இருக்கிறது. உங்கள் ஆவியின் தேவனை உங்கள் ஆவினால் தொடுவது, வார்த்தை, நீங்கள் பேசுகிற வார்த்தையினால் தொடுவது, வேதம் வாசித்து அந்த வார்த்தையினாலே ஆவியின் தேவனை ஆவியோடு இசைந்து அவரை தொடுவது, எல்லாமே அதுக்குள்ளே இருக்கு. பாருங்களேன், அங்கதான் பெரிய மகிழ்ச்சி இருக்கு. அந்த ஆவிக்குள்ளே வெளிப்பாட்டை பெறுவது, அந்த ஆவிக்குள்ளே விசுவாசத்தை வளர்ச்சி அடைய செய்வது. ஸ்தோத்திரம். இங்கதான் அனல் மூட்டுவதெல்லாம் உண்டாகு, ஆவிக்குள்ளே அனல் மூட்டுவதெல்லாம் உண்டாகிறது. அனல் மூட்டுவது என்று சொல்லும்பொழுது ஆரவாரம் பண்ணி கைத்தட்டி அந்நிய பாஷையில பேசி அதுதான் அனல் மூட்டுவது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆவியில் அனல் மூட்டுதல், ஆவி உள்ள இருக்கு, நீங்க பார்க்க முடியாது. நீங்க ஆவியை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அது உங்களுக்குள்ளே வேலை செய்யுது. அது ஆக்டிவா இருக்கணும், அது தேவனோடு தொடர்பு கொள்ளணும், தேவனோட பேசணும். அதுதான் அனல். அதோடைய செயல்பாடு இருக்கணும், அது தேவனோடு பேசணும், தேவனோடு மகிழணும். அதுதான் அனல் மூட்டுவது. அப்போ அனல் மூட்டுதுன்னு உங்களுக்கு புரிஞ்சு வச்சுங்களா? பார்த்தீங்களா? நம்ம அனல் மூட்டுதுன்னா நல்ல ட்ரம் வாசித்து பீட் போட்டு பாட்டு பாடி உரத்த சத்தமாக பக்கத்து வீட்டுக்கு எதிர் வீட்டுக்கெல்லாம் இடையூறா ஆரவாரம் பண்ணி குதிப்பது தான் அனல் மூட்டுவதுங்கிறத நம்ம அப்படியே கற்றுக்கொண்டே வந்தோம். நீ கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், ஆவினா அதை பார்க்க முடியுமா? அது நமக்குள் இருக்கிறது, ஆனால் செயல்படுவது நமக்கு தெரிகிறது. ஸ்தோத்திரம். ஆவி உங்களுக்குள் செயல்படுவது உங்களுக்கு தெரிகிறது. அந்த ஆவிக்குள்ளே அவரோடு இசைந்திருப்பது, அந்த ஆவியிலே உற்சாகமாக இருப்பது, அந்த ஆவியிலே விசுவாசம் வளர்ச்சி அடைவது, அந்த ஆவியிலே ஆண்டுடைய வெளிப்பாட்டை பெறுவது, அந்த ஆவியிலே தேவனோடு பேசுவது, அந்த ஆவியிலே தேவனுடைய வார்த்தையை கொண்டு தேவனோடு இடைபடுவது. அங்கதான் மகிழ்ச்சி, பரவசம் எல்லாமே அங்க இருக்கு. அதான் அனல் மூட்டுவது. நீங்கள் தோற்று போன ஜெபத்தை நீங்கள் செய்து அதை அனுபவித்திருக்கலாம். ஓகே, அப்படி அனுபவிச்சிருக்கீங்களா? தோற்று போன ஜெபம். ஸ்தோத்திரம். மேலோட்டமாக ஒரு ஜெபம் பண்ணி நீங்கள் முடிச்சிருக்கலாம். ஆண்டவரே தோத்திரம், ஆசீர்வதிங்க, நான் போகிறேன், இயேசு நாமத்தில் பிதாவே. நான் பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க போகிறோம், ஸ்தோத்திரம், இயேசு நாமத்தில் முடிச்சிருங்க பிதாவே. மேலோட்டமாக ஒரு ஜெபம் பண்ணி தானே போனேன். உங்கள் ஆவியில் ஜெபம் பண்ணிங்களா? இல்லை, உங்கள் வாய் ஜெபம் பண்ணியது, உங்கள் மனம் ஜெபம் பண்ணியது. இது மாதிரி ஜெபங்க தான் ரிட்டர்ன் ஆயிடுது. ஸ்தோத்திரம். அப்போ மேலோட்டமாக ஜெபிப்பதை மக்களுக்கு பிடிக்குது. ஆரவாரமாக ஜெபிப்பது, மேலோட்டமாக ஜெபிப்பது, அதானே வெளியே தெரியுது. ஸ்தோத்திரம். ஒரு முழு ஜெபம் அது மேலோட்டமாக தெரியும், ஒரு அமாவாசை ஜெபம் மேலோட்டமாக தெரியும், ஒரு 40 days நோட்டீஸ் அடித்து ஃபாஸ்டிங் பிரே நடத்துவது அது மேலோட்டமாக நமக்கு தெரியும். அந்த ஆராதனைக்கு வருவது தெரியும், காலையில் வருவது தெரியும், நாம் பாடுவது ஆராதிப்பு எல்லாமே ஒரு நமக்கு வெளியே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுதான் மக்களுக்கு பிடிச்சது, ஊழியராகி எங்களுக்கும் பிடிச்சது. ஏன்னா மக்கள் வராங்க இல்லையா, 100 பேர் வராங்க, 200 பேர் வராங்க, பாட்டு பாடுறோம், 2 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் நடத்துகிறோம். எங்களுக்கும் உற்சாகம், அவங்களுக்கும் உற்சாகம். ஸ்தோத்திரம். அது அவங்களுக்கும் பிடிச்சது, எங்களுக்கும் பிடிச்சது. ஆனால் இது ஒரு மேலோட்டமான ஒரு ப்ரேயராகவே இருக்கிறது இல்லையா? அதிகாலை 5லேருந்து 6 வரைக்கும் எங்கள் சபையில் ஜெபம் வச்சிருக்கிறோம். ஏதோ நடக்குதுன்னு சொல்லுவேன் நான், ஏதோ நடக்குது. ஞாயிற்றுக்கிழமை 400-500 பேர் வராங்கன்னா அதிகாலை ஜெபத்திற்கு ஒருத்தரும் வரமாட்டாங்க.
ஒரு ஆள் வருவாங்க, எங்கள் உடன் ஊழியரோட உட்காந்து ஜெபிக்கிறது உண்டு. என்ன, கொஞ்ச நேரம் பைபிள் வாசிப்போம், 2 பாட்டு பாடுவோம், ஸ்தோத்திரம், ஒரு வேத பகுதியை வாசிப்போம், அதை கொஞ்ச நேரம் உதவியோட பேசுவேன். அதுக்கப்புறம் 20-25 நிமிஷம் அப்படியே மேலோட்டமாக ஜெபம் பண்ணி என் ஆத்துமாவேன்னு சொல்லி 6 மணிக்கு முடிச்சிடுறது. கதை முடிஞ்சு போச்சு. ஏன்னா நான் அதிகாலை ஜெபத்தை 40 வருஷமாக பண்ணுறேன் எங்கள் சர்ச்சில் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு எனக்கு பெருமையாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் பார்த்தா மேலோட்ட ஒரு ஜெபமாக தான் இருக்குது தவிர ஆவியின் தேவனோடு ஆவினால் இணைவது, அங்கு அவரோடு பேசுவது, ஒன்றை செய்வது எல்லாமே இருக்குது. மேலோட்ட ஜெபமாக பண்ணுறீங்களே, இதுலேருந்து அதில் ஜம்ப் பண்ணி அதுக்கு போங்க. அந்த ஜெபம் நான் தப்பு சொல்லலை, இதுலேருந்து ஜம்ப் பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு போங்க. இதுதான் ஆரம்பம். மேலோட்டமாக ஜெபம் பண்ணுற ஜெபம் தான் ஆரம்பம். இதுலேருந்து ஜம்ப் பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு போங்க. அது தேவை இருக்குது. குடும்ப ஜெபத்துக்கு மேலோட்ட ஜெபம் தேவை இருக்குது. பொதுவான இடங்களில் ஜெபம் தேவைப்படுகிறது. ஒரு சின்ன ஜெபம் மட்டும் போகிறது தேவைப்படுகிறது. ஸ்தோத்திரம். ஆகவே ஒரு சனிக்கிழமை உபவாசம் பண்ணால் ஒரு 4 பாட்டு பரவசமாக ஜெபத்துக்கு ஏத்தாப்புல பாட்டு, கொஞ்ச நேரம் நல்ல பொதுவான ஜெபங்கள், தேசத்திற்காக, மக்களுக்காக, விசுவாசிகளுக்காக பொதுவான ஜெபம் நடத்துவது உண்டு. அதுக்கு ஒரு ஜெபத்தை பற்றி ஒரு குறுகிய செய்தியை கொடுப்பது உண்டு. 2 மணி நேரம் 2 மணி நேரம் ஓடிடும். என் ஆத்துமாவை போட்டு போயிடுவாங்க. ஸ்தோத்திரம். அப்போது இது மாதிரி ஜெபங்கள் நாங்கள் பல ஜெபங்களை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். 40 நாள் ஜெபங்கள், 7 நாட்கள் ஜெபங்கள், 21 நாள் ஜெபங்கள், 3 நாள் ஜெபங்கள். ஸ்தோத்திரம். இது சபை செய்வது உண்டு, இல்லை என்று கூற முடியாது. ஆனால் அது ஒரு தோற்று போனதாகவே இருக்கக்கூடாது. அதுதான் எனக்கு நான் விரும்புகிறது. எல்லா திருச்சபைகளும் இப்படி ஜெபம் பண்ணுகிறார்கள். நாம் தேசம் அடைய வேண்டிய அந்த லக்கு நாம் அடையாமலே இருக்கிறோம். அதில் என்ன பிரச்சனைங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? உள்ள ஜெபம் ஒன்றும் இல்லையா? தேசத்திற்காக, மக்களுக்காக 2000 வருஷ காலமாக இந்த தேசத்திற்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா கடவுளுடைய பிள்ளைகளெல்லாம். ஸ்தோத்திரம். அப்போ அனைத்து ஜெபமும் ஒரு பொதுவான வழிகாட்டியாக இருக்கிறது. ஒரு பொதுவான ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். இந்த மாதிரி ஜெபங்கள் எல்லாம் ஒரு பொதுவான வழிகாட்டியாக இருக்கிறது. ஒரு தனிப்பட்ட ஜெபமும் ஒரு சபையினுடைய ஜெபமும் தோல்வியான ஒரு ஜெபமாய், மடிக்கு திரும்பி வருகிற ஒரு ஜெபமாய் இருக்க காரணம் என்ன? ஸ்தோத்திரம். உட்பிரகாரத்தில், மகா பரிசுத்த ஸ்தலத்தில், ஆவியில் தேவனை சேவிப்பது, ஆவியில் ஜெபிப்பது, ஆவியில் கர்த்தரோடு ஒன்று இசைந்து இருப்பது. ஸ்தோத்திரம். இது முற்றிலும் தேவ மக்களுக்கு இல்லாத ஒன்றாகவும் கற்றுக் கொடுக்காத ஒன்றாகவும் இருக்கிறது. இப்படி அனுபவம் உள்ளவர்கள் பல மணி நேரம் அவர்கள் தேவனுக்காக செலவழிக்க முடியும். அவங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. அப்போ நம்முடைய ஜெப கூடுகை எப்படி இருக்கிறது? ஒரு சம்பிரதாயமான வார கூடுகை, தினக்கூடுகை, மாத கூடுகை என்பதாக இருக்கலாம். அல்ல, மகா பரிசுத்த ஸ்தலத்தின் ஆவியின் ஜெபம், ஆவியின் தேவனுடைய இணைவது என்பதை இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்து அதை கற்றுக்கொண்டு அதை நடைமுறைக்கு கொண்டு வாங்க. அதான் தேவனை கண்டடைகிற வழி. ஸ்தோத்திரம். உங்களுக்கு புரியுதுங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஏற்கனவே லாசரை பற்றி சொல்லியிருப்பேன் என்று நான் நினைக்கிறேன். லாசரு உயிரோடு எழும்பினான். ஆனால் அவனை துணி நீக்கும்படியாக ஆண்டவர் சொன்னார். துணி நீக்காதிருந்தால் அவன் இன்னும் பிணமாகத்தான் இருப்பான், நாற்றம் உள்ளதாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ லாசர் உயிரோடு இருக்க வேண்டும். லாசர் உயிரோடு இருக்க வேண்டும். அந்த லாசர் நாம் தான். அந்த லாசர் நாம் தான். நாம் வாழுகின்ற, ஜீவிக்கின்ற லாசர்வாக இருக்க வேண்டும். ஆவிக்குரிய, ஆவியோடு தேவனோடு பேசுகிற ஒரு லாசராக இருக்க வேண்டும்.
ஆவினால் ஆராதிக்கிற, ஆவினால் ஜெபிக்கிற, ஆவியின் விசுவாசத்தை கொண்டு ஆவியின் தேவனோடு இணைந்திருக்கிற ஒரு உயிருள்ள லாசருவாக இருக்க வேண்டும். ஆகவேதான் கிறிஸ்துவை உடையவன் ஆவி உடையவன். ரோமர் 8:9 நாம் பலமுறை பார்த்திருக்கிறோம். அப்படி ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே நம்முடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும்? உங்களுடைய தனிப்பட்ட ஜெபம் எப்படி இருக்க வேண்டும்? கூடுகையின் ஜெபம் எப்படி இருக்க வேண்டும்? அது ஜீவனாக உயிருள்ள லாசருவாக, ஸ்தோத்திரம், ஜீவனாக உயிருள்ள லாசருவாக அது இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நாட்டம் தான். உங்களுக்கு எல்லாம் புரிகிறதா? உலர்ந்த எலும்புகளத்தில் சென்று எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் உரைக்க சொல்லுகிறார். அது உயிர் பெறாட்டா பெணக்குவில் தான், நாட்டம் தான். அந்த எந்த மனுஷங்க நிற்க முடியும்? அந்த உலர்ந்த எலும்பு பக்கத்தில் எந்த மனுஷன் போய் நிற்க முடியும்? நாட்டம் தான். அப்போ அது உயிர் அடையாம, ஜீவன் அடையாம அங்க நாட்டம் போகாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் திருச்சபையில, சபைக்குள்ள, தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள நாம் செத்த ஒரு லாசராக இருக்கக்கூடாது. நாம் உயிருள்ள ஜீவனான ஒரு லாசருவாக இருக்க வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். ஜீவனாக இருக்க விரும்புகிறார். ஜீவன் உடையவராக இருக்க விரும்புகிறார். கிறிஸ்துவை உடையவன் ஜீவன் உடையவன். 1 யோவான் 5:12 கிறிஸ்து உடையவன் என்ற அந்த அறிதல், புரிதல் வாழ்வு இல்லாட்டாலே நம் ஜீவன் இல்லாதவர்கள் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டியதுதான். அந்த சத்தியம் புரியாட்டா, நீ 1 யோவான் 5:12 புரியாட்டா, அந்த அனுபவம் இல்லாவிட்டால் நாம் மரித்த லாசரு தான் என்று மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். 1 யோவான் 5:12 கிறிஸ்துவை உடையவன் ஜீவன் உடையவன். ஜீவனுள்ள கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார். ஜீவ ஆவி உங்களுக்குள் இருக்கிறது. அதான் உயிர் தெழுந்த லாசரு. அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்திருந்தோம். இப்ப ஜீவ கிறிஸ்து, ஜீவ ஆவி, ஜீவனை உடையவனாக என்னை மாற்றியிருக்கிறார். ஜீவ ஆவி எனக்குள் இருக்கிறது. ஜீவனாகி கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். அவரே ஆவி, அவரே கிறிஸ்துவின் ஆவி, அவரே ஜீவ ஆவி, அவரே எனக்குள் இருக்கிறார். அங்குதான் மறுமலர்ச்சியான ஜபங்கள், உயிரான ஜபங்கள், மடிக்கு திரும்பாத ஜபங்கள் எல்லாம் உருவாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நீங்க உயிருள்ள லாசருவாக இருக்கணும்னா, அல்லது ஜீவனான உயிரான ஒரு லாசருவாக இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? ஆவியின் தேவனிடம் ஆவினாலே இணைக்கப்பட்டது மூலமாக தான் நீங்க இருக்க முடியும். இல்லாட்டால் நாம் பாவத்திற்கு மரித்தவர்கள், செத்தவர்கள் தான். முன்னோருடைய பாரம்பரியங்களின்படி நாம் செத்தவர்கள் தான். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நீங்கள் லாசரை போல ஜீவனாக உயிராக இருக்க வேண்டும் என்றால் ஒரே வழி, வேற வழி இல்லை. அது முட்டி மோதிட்டு இருக்க முடியாது. நீங்க 1000 உபதேசத்தை கை பண்ணாலும் அது நடக்காது. நான் இந்த உபதேசத்தை கை கழுவுறேன், அந்த உபதேசத்தை கை கழுவுறேன், நான் காலை கழுவுறேன், நான் தலையை கழுவுறேன், நான் கையை கழுவுறேன், நான் தலையை மூடுறேன், நான் தலையை மூடலை, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. நீ தலையை மூடு, தலையை மூடாம போ. நீ காலை கழுவு, காலை கலாம போ. நீ மேலான உபதேசமோ கீழான உபதேசம் அது இல்லை. ஒன்னே ஒன்று, நீ ஜீவனாகிய லாசருவாக இருக்கிறியா? ஆவின் மூலமாக ஆவியின் தேவனோடு நீ இணைக்கப்பட்டு இருக்கிறாயா? அந்த இணைக்கப்படுதல் மூலமாக உனக்கு தான் ஜீவன் உண்டாகுமே தவிர வேறு எந்த வழியிலும் ஜீவன் உண்டாகாது. எனக்கு 1000 வருட அரசாட்சியை பற்றி தெரியலாம், 2ஆம் வருகையை பற்றி எனக்கு தெரியலாம், ஸ்தோத்திரம். இயேசுடைய பகிரங்க வரை ரகசிய வருகை பற்றி எனக்கு தெரியலாம், ஸ்தோத்திரம். எல்லாமே எனக்கு தெரியலாம். வெளிப்படுத்தலுக்கு எனக்கு அதாவது மனப்பாடமாக எனக்கு தெரியலாம், ஸ்தோத்திரம். எந்தெந்த காலத்தில் எந்தெந்த குதிரை வருது, எப்போ வரப்போகுதுங்கிறதெல்லாம் தெரியலாம். இப்போ நடைமுறையும் இயேசு வருகையும் என்னவென்று நான் உங்களுக்கு பகுத்தறிந்து போசிக்கலாம். அறிவோடு உங்களுக்கு நான் டீச் பண்ணலாம், ஸ்தோத்திரம். கானான் பயணத்தை பற்றி பேசலாம், ஆசாரிப்பு கூடாரத்தை பற்றி பேசலாம், ஆபிரகாமுடைய பயணத்தை பற்றி பேசலாம். எல்லாம் நீ பேசுறப்பா இருக்கட்டும். ஜீவனா இருக்கிறியா? நீ உயிரான லாசருவாக இருக்கிறியா? ஆவியின் தேவனிடம் ஆவினால் இணைக்கப்படுதல் உனக்கு இருக்கிறதா? அதுதான் என் உயிர், அதுதான் ஜீவனு. இதை விட்டுட்டு என்னென்னவோ கற்றுக்கொண்டு இருக்கிறோம். அதெல்லாம் தேவை. அதை ஓவரா கற்று மண்டில ஏற்றிக்கிட்டு இது இல்லாமல் இருக்கிறோம். அதுதான் பிரச்சனை.
அதுதான் பரிசேயன், சதுசேயன், நியாயசாஸ்திரிய ஆவிகள், ஸ்பிரிட்டுகள். ஒவ்வொரு அதை கற்றுக்கிட்டோம். அப்போ அது தேவை இல்லையா? தேவை இருக்கு. கதிருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே சட்டி நிறைய குழம்பு வச்சுட்டு இவ்வளோண்டு சோறை பொங்கி 10 பேர் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? சோறு தானே என் மேஜரு, அதுவே இல்லாண்டா. கதிருக்கு ஸ்தோத்திரம். நம்ம கதை எப்படின்னா, வெளிப்புறகத்தில் உள்ள அத்தனையுமே மக்கள் கற்றுக் கொடுக்குறாங்க, கிறிஸ்தவர்கள் கற்றுக் கொடுக்குறாங்க, போதிக்கிறாங்க. வெளிப்புறகாலத்தில் உள்ள அனைத்தையும் கற்றுக் கொடுக்குறாங்க. ஸ்தோத்திரம். எல்லா வித்தையும் கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனால் உயிர் காக்கிற வித்தையை கற்றுக் கொடுக்கல. இந்த கோலியாத்து இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு எல்லா வித்தையும் தெரியும். யாரை எந்த முறையில் அடிச்சா எவனை காலி பண்ணலான்னு அவனுக்கு எல்லாம் அவனுடைய ஆசாம் கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. யாரு? கோலியாத்துடைய ஆசாம். ஸ்தோத்திரம். 1000 பேர் எப்படி சமாளிக்கலாம், 10,000 பேர் எப்படி சமாளிக்கலாம், நீ ஒருவனா எப்படி மேற்கொள்ளலாம், எல்லா வித்தையும் கற்றுக் கொடுத்தான். ஆனா ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நெத்தியை மட்டும் கவர் பண்ற வித்தையை கற்றுக் கொடுக்கல. ஆனா தாவீதுடைய ஆசான் தேவன் அவர் சொன்னாரு, நெத்தி மட்டும் தான் ஓப்பனா இருக்கு, அதுல மாத்தி டக்கு நடுற அப்படின்னாரு. அவன் கற்றுக்கொண்டது அதுதான். நெத்தியில் அடிக்கிறது அவனுக்கு தெரியும், வேற எதுவுமே தெரியாது. ஆகவே ஒரு அடி நெத்தி அடி அடிச்சான், ஆல் அவுட் ஆயிட்டான். ஒரு சின்ன கல்லுல சிட்டுக்குருவி போல கீழே விழுந்துட்டான். ஆகவே நமக்கு எல்லா வித்தையும் தெரியும், கிறிஸ்தவ வித்தைகள் எல்லா வித்தையும் தெரியும். கொடுக்கறது தெரியும், ஊழியம் செய்வது தெரியும், பிரைஸ்கா மிஷன் ஊழியம் தெரியும், அந்த ஊழியம் தெரியும், அந்த இணைப்பு தெரியும், இந்த இணைப்பு தெரியும், இந்த பைபிள் ஸ்டடி தெரியும், இந்த பயிற்சி தெரியும், அந்த பயிற்சி தெரியும், சோல் வின்னிங் பயிற்சி தெரியும். தோத்திரமட்டாவதாக சிறு பிள்ளைகளுடைய சோல் வின்னிங் பயிற்சி தெரியும். அந்த ட்ரைனிங் போயிருக்கிறேன், இந்த ட்ரைனிங் போயிருக்கிறேன், இந்த ட்ரைனிங் போயிருக்கிறேன், அறிவு பெருத்து போய் இருக்கிறேன். ஆனால் நீ லாசரு போன்ற ஜீவனாக இருக்கிறாயா? ஆவியின் தேவனோடு ஆவினால் இணைக்கப்பட்டு ஒன்றை சேர்ந்து இருக்கிறீர்களா? இது இல்லாட்டா மீது எல்லாமே வித்தவுட். கதாவதற்கு ஸ்தோத்திரம். அப்போ நீங்கள் ஜீவனாக உயிராக இருக்கிறீர்கள் என்பதற்கு ஒரே ஒரு அடையாளம், ஆவியின் தேவனோடு ஆவினால் இசைந்து ஒன்றுபட்டு இருப்பது. 1 கொரிந்தியர் 6:17. பல வாரங்களும் அதை வச்சு நான் பேசிக்கிட்டே வரேன், பல மணி நேரம் பேசிட்டேன் அந்த ஒரு வசனத்தை வச்சு. அப்போ நம்ம காண்கிற மக்கள் ஜெபங்கள் எப்படி இருக்கிறது? மரணமாக இருக்கிறதா, கல்லறை தோற்றமாக இருக்கிறதா, செத்துப்போன லாசரவாக இருக்கிறதா, நாற்றமாக இருக்கிறதா என்று கண்டுபிடிக்க வேண்டும். நான் எப்படி ஜெபம் பண்ணுறேன்? நான் சும்மா பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டா? சும்மா 4 பேர் ஜெபம் பண்ணி கை தட்டிட்டு போகிறதெல்லாம் சும்மாவே இப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேனே, அதை நான் பண்ணுறது சரிதானா? இல்லை நான் ஆவியின் தேவனோடு என் கூட வரவங்க அத்தனை பேரை நான் இணைய வைக்கிறேனா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆவியின் தேவனோடு இணைந்து ஒரே இசைந்து ஒரே ஆத்துமாவா நாங்கள் இருக்கிறோமா? அப்புறம் ஜீவிக்கிற ஆவி பரிசுத்த ஆவியா, உயிருள்ள ஆவியானவர், ஜீவிக்கிற ஆவி, ஜீவிக்கிற கிறிஸ்து. ஸ்தோத்திரம். உங்களில் அனுபவமாக்காவிடில் நீங்கள் இன்னும் அடக்கம் பண்ணப்பட்ட லாசருவாகவே நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஸ்தோத்திரம். ஜீவிக்கிற ஆவி, உயிரான ஆவி, ஆவியின் தேவன் நமக்குள் வைத்தவரை அனுபவிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அந்த இடம்தான் கல்லறையை விட்டு வெளியே கொண்டு வரும். ஓ காட், உங்களுக்கு புரியுங்களா? ஸ்தோத்திரம். நீங்க பார்த்துருக்கீங்களா? ஜெபித்து விட்டு பின்பு எல்லா துணிகரமான வேலை செய்கிற மக்களை பார்த்துருப்பீங்களா? உங்களுக்கு அனுபவம்லாம் இருக்குமே. நான் நிறையவே பார்த்துருக்கிறேன். ஜெபித்து விட்டு போய் ஸ்தோத்திரம் செய்யக்கூடாத வேலையெல்லாம் செய்கிறவங்கள நாங்கள் பார்த்துருக்குறோம். எனக்கு அதெல்லாம் ஒரு கேள்விக்குறி வந்துதான். நம்முடைய ஜெபத்தில் ஏதோ மிஸ்டேக் இருக்கிறது என்பதற்காக அறிந்து தேவனோடு நான் தேவ சமூகத்தில் அமர்ந்து இதெல்லாம் நான் தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தார். எப்படி இந்த ஜெபித்து விட்டு பல மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு இப்படி அடாவடித்தனம் பண்றாங்க, அடாவடித்தனமா பேசுறாங்க, செய்யக்கூடாத காரியத்தெல்லாம் செய்யறாங்க, எப்படி துணிகரம் வருகிறது? ஸ்தோத்திரம். அதனால்தான் அது நாற்றமா கலர தோட்டமா அது இருக்கு.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேற ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்போ மரணத்தில் நிறைந்திருக்க ஒரு கல்லறை தோட்டத்தை போன்று இருப்பதற்கு காரணம், ஜெபம் திரும்பி வருவதற்கு காரணம், இதெல்லாம் ஒரு காரியங்கள். மரணத்தில் நிறைந்திருக்கிற ஒரு கல்லறை தோட்டத்தை போல ஜெபிக்கிறவர்கள் இருந்தால் இந்த ஜெபம் திருப்பி தானங்க வரும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. கடவுள் எங்கே கண்டடைய முடியும்? ஸ்தோத்திரம். ஒரு உபவாச ஜெபம் இருந்து விட்டு வீட்டில் போய் மாமியாரை காலி பண்ணிட்டா, அல்லது மருமகளை காலி பண்ணிட்டா, அல்லது பெத்த பிள்ளைங்களை காலி பண்ணிட்டா, அல்லது ஊழியரையே காலி பண்ணிட்டா, ஸ்தோத்திரம். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அப்போ ஒரு மெச்சூர்டு இல்லாத ஆட்களாக இருக்கிறாங்க இல்லையா, அறிவு வளர்ச்சி இல்லாமல் இருக்காங்க இல்லையா, கொஞ்சம் யோசித்தீங்களா? உட்காந்து கொஞ்சம் சிந்திச்சா இதெல்லாம் செய்யலாமா அப்படிங்கிற ஆவியானவர் உள்ள வேலை செய்வார். ஏன்னா அங்கே உள்ள ஜீவன் இருந்தால் தானே சிந்திப்பதற்கு. ஜீவ ஆவியே உள்ள இல்லைல்ல. அப்போ உயிர்த்தெழுந்த இயேசு எப்படி இருக்கிறார்? ஆவியாக இருக்கிறார். கிறிஸ்துவின் ஆவியாக இருக்கிறார், குமாரனுடைய ஆவியாக இருக்கிறார், தேவனுடைய ஆவியாக இருக்கிறார், கர்த்தருடைய ஆவியாக இருக்கிறார், பரிசுத்த ஆவியாக இருக்கிறார். அப்ப ஜெபிக்கிறவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? ஆவியின் மனிதனாக இருக்க வேண்டும், மாமிச மனிதனாக இல்லை. பொதுவான ஜெபிக்கிற மனிதனாக இல்லை, மற்ற மதங்களை போல் சாமியை கும்பிட்டு போற மக்களாக இல்லை. அப்போ உயிர்த்தெழுந்த இயேசு எப்படி இருக்கிறார்? ஆவியாக இருக்கிறார். பிதா எப்படி இருக்கிறார்? ஆவியாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருக்கிறார்? ஆவியாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். அப்ப ஜெபிக்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? ஆவியான மனிதனாக இருக்க வேண்டும். அப்பந்தான் நீங்கள் ஆவியான மனிதனாக இருந்தால்தான் ஆவியின் தேவனோடு, ஜீவிக்கிற தேவனோடு, ஜீவிக்கிற ஆவியோடு நீங்கள் இணைந்து இசைந்தவரை காண முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆவியின் தேவனோடு ஆவியாகிய நீங்கள் இணையும் பொழுது ஜெபமும் அங்கு ஆவியாக இருக்கும். அது உயிர்த்தெழுந்த வாசனையை அங்கிருந்து உண்டாக்கும். இதெல்லாம் ஒரு பிராக்டிக்கல்ல வரணும். நான் சும்மா ஒரு பைல் ஸ்டடி மாதிரி ஏதோ கற்றுக் கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு பிரசங்கம் பண்ணணுங்கிறதுக்காக நான் பண்ணலை. அவள்கிட்ட அந்த டைம் வேஸ்ட்டு, நீங்கள் பார்க்குறதும் வேஸ்ட்டு. உங்கள் டைமை நான் வேஸ்ட் பண்ண வேண்டாம், என் டைமை நான் வேஸ்ட் பண்ணுறதும் சரியில்லாமல் போயிடும். இதெல்லாம் ஒரு அனுபவங்க வரணும், அனுபவத்தில் வரணும். ஆவியின் தேவனோடு உங்கள் ஆவியோடு இணையும் ஜெபம். ஸ்தோத்திரம். அங்குதான் உயிர்த்தெழுந்த வாசனை, லாசர் உயிர்த்தெழுந்தனாலவா அந்த உயிர்த்தெழுந்த வாசனை உண்டாகும். இப்படிப்பட்ட ஜெபம் செய்யும் பொழுதுதான் பிரைஸ் காட், ஸ்தோத்திரம், அது அந்த மனிதனை தேவனோடு இணைக்கிறது. இப்படிப்பட்ட மனிதன் தான் தேவனுக்கு தேவை. இப்ப பொதுவான ஜெபம் எதையும் சாதிக்க முடியாது. சாதனையை பண்ண முடியுமா? அந்த ஜெபத்தால் சாதனை பண்ண முடியாது. ஏனென்றால் மற்ற மார்க்கங்களில் உள்ள ஒரு ஜெபம் போலவே சபையிலையும் ஜெபம் இருந்து விடுகிறது, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இருந்து விடுகிறது. உங்களுக்கு புரிகிறதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவனை தொடர்பு கொள்ளும் விதத்தில் ஜெபிக்க வேண்டும், உபவாசிக்க வேண்டும், வேதம் வாசிக்க வேண்டும். இதுதான் திருச்சபை இழந்து விட்டது, கற்றுக் கொடுக்கவில்லை. கற்றுக் கொடுக்கிறவர்களுக்கும் இந்த அனுபவங்கள் வேண்டும். எப்படி? தேவனை தொடர்பு கொள்ளும் ஜெபம், தேவனை தொடர்பு கொள்ளும் வேத வாசிப்பு. ஸ்தோத்திரம். இது திருச்சபை இழந்ததாக இருக்கிறது. ஆனால் ஜெபம் நடக்கும், பைபிள் வாசிப்பு நடக்கும். வருஷத்தில் ஒரு முறை பைபிள் வாசித்தவங்க எழும்புங்கன்னா நிறைய பேர் எழும்புவாங்க. 2 முறை வாசித்தவங்கன்னா எழும்புவாங்க, பிரைஸ் கூட வாங்குவாங்க. ஸ்தோத்திரம். அதிகாலை ஜெபத்துக்கு இந்த வருஷம் முழுவதும் யாரெல்லாம் வந்தாச்சுன்னா எழும்புவாங்க. அதெல்லாம் நமக்கு அவசியம், நல்லா பாராட்ட வேண்டிய விஷயம். உங்களை நான் பாராட்டுகிறேன், உங்களை நான் மெச்சிக்கொள்கிறேன். அது அவசியம் என்று சொல்லவில்லை. ஆனால் உங்களுடைய அதிகாலை ஜெபமோ எந்த ஜெபமோ தேவனோடு தொடர்பு கொள்ள விதத்தில் ஜெபிக்கிறீர்களா? உங்கள் வேத வாசிப்பு தேவனோடு தொடர்பு கொள்ள விஷயத்தில் இருக்கிறதா? ஏனென்றால் ஜெபம் ஆவியாக இருக்க வேண்டும். வேத வார்த்தை ஆவி. உங்கள் ஆவியின் மனிதன், உங்களுடைய ஆவியின் மனிதன் வேத வார்த்தை ஆவியாக இருக்கிறதல்லவா? அந்த ஆவியின் மனிதன் இந்த வார்த்தையாகிய ஆவியோடு இணைகிறார்களா? அங்குதானே தேவனை கண்டடைய முடியும். அப்போ
அப்போ ஆவினால் தேவனுடைய வார்த்தையை வாசித்து ஆவினால் ஜெபித்து ஆவியின் தேவனோடு ஒரே ஆவியாக மாறுவது. எதெல்லாம் இணைக்குது? ஆவியின் வார்த்தை, ஆவியின் மனிதன், ஆவியின் ஜெபம், ஆவியின் தேவன். ஆவியின் தேவன் 1, ஆவியின் மனிதன் 2, ஆவியின் வேத வாசிப்பு 3, ஆவியின் ஜெபம் 4. இது எல்லாமே ஆவியோட சேர்ந்தது. நீங்கள் இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. யூ வில் ட்ரை. நீங்கள் முயற்சி எடுங்க, பயிற்சி செய்யுங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 10 பேர் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. அங்கே அடைகிற சுகமெல்லாம் இருக்கும். நீங்கள் ஆண்டோடு பேசலாம். நீங்கள் ஆண்டோடு பிரைஸ் காட் ஸ்தோத்திர வார்த்தையை சொல்லலாம். நீங்கள் அடைய வேண்டிய சுகம், அடைய வேண்டிய வெற்றி, அடைய வேண்டிய முக மலர்ச்சி, அடைய வேண்டிய தீர்க்க ஆயுசு எல்லாமே அதற்குள்ள இருக்குதுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஜெபிக்கிறவர்கள் தேவை. ஒவ்வொரு நாளும் வேத வாசிப்பது தேவை. அது பொதுவான ஜெபமாகவும் பொதுவான ஒரு வேத வாசிப்பாகவும் இல்லாமல் இருப்பது நல்லது. வேதம் வாசிப்பது எப்படியோ ஜெபிப்பதும் அவசியம். பொதுவான ஜெபத்தில் சபைக்காக, நமக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, தேசங்களுக்காக ஜெபிப்பது உண்டு. ஸ்தோத்திரம். வாசிப்பதில், ஆவியில் ஜெபிப்பதில், ஆவியில் தேவனோடு இணைவதில் அது உங்க நலன். நம்ம பொதுவான ஜெபம் செய்வோம். சபைக்காக, குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக, தேசத்திற்காக, உங்க மாவட்டங்களுக்காக ஜெபிப்பு உண்டு. ஆனால் வாசித்து ஜெபிப்பது, ஜெபித்து வாசிப்பது, ஆவியில் ஜெபிப்பது, ஆவியின் வார்த்தை ஆவியை கொண்டு பிரைஸ் காட் வாசிப்பது, ஸ்தோத்திரம், இதெல்லாம் கற்றுக்கொள்ளாத ஒரு காரியமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். நான் கடந்த ஒரு 3 வருஷ காலமாக நான் இந்த பைபிளை வாசித்து அந்த வார்த்தையை வைத்து ஜெபிப்பதுங்கிறத நான் செஞ்சுக்கிட்டு வரேன். அது மாதிரி நிறைய எழுதி வச்சிருக்கிறேன். வார்த்தையை சொல்லியே ஜெபிப்பது, பைபிள் வேர்ட்ஸ் சொல்லியே ஜெபிப்பது. இந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, இது ஆவியாக இருக்கிறது ஆண்டவரே, ஜீவனாக இருக்கிறது ஆண்டவரே, உம்முடைய வல்லமையாக இருக்கிறது ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தையை நான் அங்கீகரிக்கிறேன், இந்த வார்த்தை பிரைஸ் காட் எனக்காக சொல்லப்பட்டு இருக்கிறது, எனக்காக எழுதி வைத்திருக்கிற வார்த்தையை நான் முழுமையாக நம்புகிறேன், இந்த வார்த்தை என் ஆவினாலே நான் இதை பெற்றுக்கொள்ளுகிறேன், ஸ்தோத்திரம், இது எனக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாங்க, இந்த வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேறுவதாக என்று இப்படி தானாகவே ஜெபம் பண்ணலாம். அவங்க ஆவி தானாகவே ஜெபம் பண்ணணும். ஸ்தோத்திரம். இன்னைக்கு காலையில் ஒரு வார்த்தை, ஏசாயா 33:24, வியாதிப்பட்டிருக்கிறவன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை, அதில் வாசமாக இருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். 33:24 ஏசாயா. ஏன்னா ரொம்ப டச் ஆயிட்டு, காலைல 5:30 மணிக்கு ரொம்ப டச் ஆயிட்டு. ஸ்தோத்திரம். ஆகவே வியாதிப்பட்டிருக்கிறவன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை. இது என்ன சொல்லுவோம்னா 1000 ஆண்டு அரசாட்சியில் அப்படின்னு சொல்லுவோம். அன்னைக்கு தான் இது நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இன்னைக்கு வியாதியை வாழணுமா? அப்போ நான் இதை கொஞ்சம் நகரவாசிகள்னு சொல்லப்பட்டிருக்க அப்படின்னு நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். அப்பந்தான் எனக்கு ஒரு வசனம் ஞாபகம், ஒரே நகரத்தார் என்கிற புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தை ஆவியானவர் ஞாபகப்படுத்தினார். ஒரே நகரத்தார். எனக்கு என் ஆவிக்குள்ள பரவசம் உண்டாயிட்டு, சந்தோஷம் உண்டாயிட்டு. அந்த ஒரே நகரத்தார் எபேசரில் இருக்குன்னு தெரியும், அது 2ஆம் அதிகாரத்தில் இருக்குன்னு தெரியும். உடனே எபேசர் 2ஆம் அதிகாரத்தை எடுத்து 19ஆம் வசனத்திலிருந்து வாசித்தேன். நீங்கள் அந்நியர் அல்ல, நீங்கள் பரதேசி அல்ல, நான் அந்நியன் அல்ல, வியாதிப்பட்டிருக்கிறவன் அந்த நகரத்தில் இருப்பதில்லை, நகரவாசி சொல்வதில்லை, இது உம்முடைய வார்த்தை.
உம்முடைய வார்த்தை ஆவியாக இருக்கிறது, ஜீவனாக இருக்கிறது, வல்லமையாக இருக்கிறது. இது எனக்காக சொல்லப்பட்ட வார்த்தை. இந்த வார்த்தை நான் விசுவாசிக்கிறேன். நான் அந்நியன் அல்ல தெய்வமே, நான் பரதேசி அல்ல தெய்வமே, பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாராக தேவனுடைய வீட்டாராக இருக்கிறேன். 34:24 சொல்கிறது, வியாதிப்பட்டவன் இந்த நகரவாசியில் இல்லை என்று சொல்கிறது. நான் எந்த நகரவாசி என்றால் பரிசுத்தவானுடைய நகரத்தான், தேவனுடைய வீட்டாராக இருக்கிறேன், பரிசுத்தவனுடைய நகரத்தாராக இருக்கிறேன். இந்த நகரவாசி ஒருவரும் அவன் வியாதியாக இருக்க மாட்டான். அது நான் தான். நான் அப்போஸ்தலர்கள் மேல் அஸ்திபாரத்தில் கட்டப்பட்டு வருகிறேன். கிறிஸ்துவே, நீர் எனக்கு மூளைக்கல்லாக இருக்கிறீர். உங்கள் மேல் மாளிகையாக நான் இசைவாக கட்டப்பட்டு வருகிறேன். உங்களுக்குள் நான் ஆலயமாக எழும்புகிறேன். பிரைஸ் காட். நான் உங்கள் மேல் ஆவினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கட்டப்பட்டு வருகிறேன். இப்படிதான் வார்த்தையை விசுவாசித்து உங்களுக்குரியதாக மாற்றி உங்க ஆவிக்குள்ளேயே அதை வைத்து அப்படியே அனுபவிப்பது. ஸ்தோத்திர. தேவனுடைய வார்த்தை ஒளிந்து போகாது. வானம் பூமி ஒளிந்து போனாலும் அந்த நகரத்தில் வியாதிசன் இருப்பது இல்லை. நான் ஒரே நகரத்தார், பரிசுத்தவான்களோடு பிரைஸ் காட் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் ஒரே நகரத்தார். ஓ காட், எப்படிப்பட்ட நகரத்தார்? பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தார், தேவனுடைய வீட்டார். ஸ்தோத்திரம். அவர் மேல் தேவனுடைய வாசஸ்தலமாக, பண்ணையாக, ஓ காட், தேவனுடைய பரிசுத்த ஆலயமாக கட்டப்பட்டு வருகிறேன். இந்த நகரத்தை சேர்ந்த எனக்கு வியாதிசன் இருப்பது இல்லை என்று பழைய ஏற்பாட்டிலே சொல்லி வைத்திருக்கீங்க ஆண்டவர் சொல்லி நான் விசுவாசித்து ஆவியா மாத்தி ஆவிக்குள்ள அனுபவிக்கணுமா? 1000 ஆண்டு அரசாட்சி வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணுமா நான் சுகமா இருப்பதற்கு? 1000 ஆண்டு அரசாட்சியில் நான் சுகமா இருக்கிறது நான் ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அது ஆட்டோமேட்டிக்காக நடக்க போகுது. அதை நான் எதிர்பார்த்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமா 1000 அரசியல் நான் இருக்க போறேன். டோன்ட் வரி, அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஸ்தோத்திரம். அந்த கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வேணும். 1000 ஆண்டு அரசாட்சியில் நீங்கள் இருப்பீர்களோ? இதை மாதிரி அறிவா கேட்குற கேள்விக்கெல்லாம் நீங்க சிந்திச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் இருக்க மாட்டேங்கிற பதில் தான் நீங்க சொல்லுவீங்க. அது தூக்கி எறிங்க. 1000 ஆண்டு அரசாட்சியில் நீங்க இருப்பீங்க. அங்க நீங்க சுகமா இருக்கிறது உண்மைதான். ஆனா இங்கேயும் நீங்க சுகமாக இருக்கணும். அப்படின்னா என்ன? ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆவியின் தேவனோடு தொடர்பு கொள்வது ஜெபத்தினால், ஜெப ஆவியினால். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பரிசுத்த ஆவியினால், உங்களுடைய ஆவியினால் நீங்கள் இணைவது. அங்குதான் வார்த்தை வெற்றியாய் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. ஸ்தோத்திரம். ஆகவே நாம் எப்படி இந்த அனுபவம் பெறுவது? ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேதம் வாசிக்கணும். அந்த வேதமே உங்களுக்கு ஜெப குறிப்பா மாறணும். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது அவசியம். ஸ்தோத்திரம். அப்போ நம்ம வீட்டுக்காக, வேலைக்காக, படிப்புக்காக, கல்லூரிக்காக, இது மாதிரி பல காரியங்களுக்காக நம்ம ஜெபிப்பது உண்டு. கர்த்தரை தொடர்பு கொள்கிற ஜெபம் உண்டு. ஸ்தோத்திரம். அது நமக்கு தேவை, அது அவசியம். அதை நான் நிறுத்த சொல்லலை. ஆனா அதை எப்ப நீங்க நிறுத்துவீங்கன்னா, இந்த ஆவியின் தேவனோடு நீங்க தொடர்பு கொள்ளும் பொழுது, ஆவினால் வேதத்தை வாசித்து உங்க ஆவினாலே தேவனுடைய வார்த்தையினாலே தேவனோட தொடர்புகளை பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அந்த பழைய டைப்பை விட்டுட்டு இந்த டைப்புக்குள்ள நுழைஞ்சிருவீங்க. நுழைஞ்சி விட்டு சர்வசாதாரணம் பேச ஆரம்பிச்சிருவீங்க. உங்க சரீரத்தின் தேவைகளாம் தானாகவே கேட்காமலே நடக்கும். என்னதென்று தேவை என்று அறிந்து அவ பாட்டில் செய்வார். மத்திய 6ஆம் அதிகாரத்திலே அறிந்திருக்கிறேன் 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 3 முறை ஆண்டவர் சொல்லுவார். நீ ஜெபிப்பதற்கு முன்பாக அறிந்திருக்கிறேன், உன் தேவைகள் என்னதென்று அறிந்திருக்கிறேன், உன்னை உடுத்துவிக்க அறிந்திருக்கிறேன். கதற்கு ஸ்தோத்திரம். அப்போ நீங்கள் தேவனோடு தொடர்பு கொள்ளும்படியாக, பேசும்படியாக, அவரை காணும்படியாக ஒரு ஆவியின் ஜெபம். தேவனோடு தொடர்பு கொள்ளும்படியாக, ஆவியின் தேவனோடு ஆவியோடு இணையும்படியாக அதற்காக வேத வாசிப்பு. ஸ்தோத்திரம். ஆகவே இப்படி நீங்கள் ஆரம்பித்து நீங்கள் செயல்பட ஒரு புது அனுபவம் உங்களுக்கு உண்டாகும், புது சிருஷ்டிப்புக்கு உண்டாகும். ஜீவ ஆவியோடு நீங்கள் இணைவீர்கள், ஜீவனை நீங்கள் காண்பீர்கள், கிறிஸ்துவை அனுபவிப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள் இருப்பதை, ஓ காட், அதை நீங்கள் அனுபவ மகிழ்ச்சியாய் அனுபவித்து மகிழ்வீர்கள். ரொம்ப
ஸ்வீட்டான லைஃபாக இருக்கும், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஆண்டோடு இணைவது, அவரோடு கலந்து இணைவது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். உங்கள் ஊர்லேயே இப்படி அனுபவப்பட்ட நீங்கள் ஒரு ஆளாக இருப்பீங்க, அப்படி மாறிடுவீங்க. இந்த அனுபவம் உள்ள மக்கள் உங்கள் ஊரில், உங்கள் பட்டணத்தில், இந்த தேசத்தில் நிறைய பேர் ஆண்டு எதிர்பார்க்கிறார். அதுக்காக நீங்கள் சாதுவாக போகணும், அன்னகராக போகணும்னு நான் சொல்லலை. இது யாருனாலும் செய்யலாம், யாருனாலும் செய்யலாம், எங்கிருந்து செய்யலாம், குளிக்கிற இடத்துல இருந்து செய்யலாம். உள்ளேயே பேசுவது, வசனத்தோடு பேசுவது. கதிரபுதற்கு ஸ்தோத்திரம். அப்போ கதிரபுதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ தேவனை தொடர்பு கொள்ள தேவை என்ன? முதல்ல வேர்டு, வார்த்தை. ஆனா அதை சொல்லாம ஜபம் என்று சொல்லுவார்கள். கதிரக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்க ஒரு கார் வாங்கினீங்கன்னா எல்லாமே 4 லட்சத்துக்கு 50 லட்சத்துக்கு கார் வாங்க. அதுக்கு தேவை சாவி இதெல்லாம் இருக்கு, எல்லாமே இருக்கு. பெட்ரோல் இல்லாட்ட வண்டி ஓடாது. பெட்ரோல் தான் அதுக்கு ஜீவன். பெட்ரோல் தாங்க அதுக்கு ஜீவனு. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வார்த்தை தான் உங்களுக்கு ஜீவனு. வார்த்தை தான் வாழ வைக்கும், வார்த்தை தான் விடுவிக்கும், வார்த்தை தான் அற்புதம் கொண்டு வரும், வார்த்தை தான் வெளிப்படுத்தலை கொண்டு வரும், வார்த்தை தான் லோகோஸ். ஸ்தோத்திரம். அப்போ நல்ல கவனிங்க. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனை தொடர்பு கொள்ள என்ன தேவைன்னா முதல்ல வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை ஆவியாக இருக்கு, ஜீவனாக இருக்கு, வல்லமையாக இருக்கு. எபிரேயர் 4:12, யோவான் 6:63, 1 பேதுரு 1:23. ஸ்தோத்திரம். 3 வார்த்தை, 3 இடங்களிலுமே தேவனுடைய வார்த்தை ஜீவனாக இருக்கு, உயிராக இருக்கு, வல்லமையாக இருக்கு, ஆவியாக இருக்கு என்று போடப்பட்டு இருக்கிறது. அப்போ வார்த்தை இல்லாமல் தேவனுடைய தொடர்பு கொள்ள முடியுமா? கொள்ளவே முடியாது. தேவனுடைய வார்த்தை இல்லாமல் தேவனோடு தொடர்பு கொள்ள முடியாது. அப்போ தேவனுடைய வார்த்தை இல்லாமல் தொடர்பு கொண்டால் அது மதங்களின் ஜெபம் போன்று இருக்கும். அதுதான் மடிக்கு திரும்பி விடுகிற ஜெபம். ஆண்டவர் வச்சிருக்கிற கனெக்ஷனே அதுதான். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை இயேசுவாக இருக்கிறார், ஜீவனாக இருக்கிறார், கிருபையாக இருக்கிறார், சத்தியமாக இருக்கிறார். அந்த வார்த்தை நாங்கள் கண்டோம், நோக்கி பார்த்தோம், தொட்டோம் என்று 1 யோவான் 1:1 சொல்லுகிறார் யோவான். வார்த்தையை நாங்கள் தொட்டோம், நாங்கள் பார்த்தோம், நாங்கள் கண்டோம், நாங்கள் தொட்டோம், நாங்கள் பார்த்தோம், நாங்கள் கண்டோம் அப்படிங்கிறார் 1 யோவான்ல. கிறிஸ்துவை வார்த்தையாக நாங்கள் மனிதராக பார்க்கவில்லை, சரீரமாக பார்க்கவில்லை. நாங்கள் வார்த்தையாக பார்த்தோம், ஜீவனாக பார்த்தோம். அந்த வார்த்தை நாங்கள் தொட்டோம், அந்த வார்த்தை நாங்கள் கண்டோம், அந்த வார்த்தை நாங்கள் நோக்கி பார்த்தோம் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். அப்ப இயேசுவை வார்த்தையாகத்தான் நம்ம அனுபவிச்சிருக்கிறாங்க. கதாபதற்கு ஸ்தோத்திரம். அப்ப வார்த்தை இல்லாம வழி இல்லையா? வழி இல்லைங்க. வேத வார்த்தை இல்லாம அங்க கனெக்ஷனே வரவே வராது. ஃபிஷ் கேரியர் இல்லாமல் கரண்ட் வரவே வராது. என்னதான் டோட்டல் கரண்ட் நெய்வேலியில் தயாராகிற கரண்ட் மெட்ராஸில் இருக்கிற வீட்டுக்கு மொத்தமாக ஒரு வீட்டுக்கே போனாலும் சரி, அங்கே இருக்கிற ஃபிஷ் கேரியர் போட்டால் தான் அது கதை முடியும். ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் வேணும், அந்த டிரான்ஸ்ஃபார்மில் இருந்து எடுத்துக்கொண்டு ஒரு வீட்டுக்கு கொடுக்கணும். அந்த வீட்டுக்கு கொடுக்கும்போது ஒரு ஃபிஷ் கேரியரும் போட்டுட்டு போவான். ஸ்தோத்திரம். இவ்வளோ வேலை இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்ப வார்த்தை இல்லாமல் தேவனை தொடர்பு கொள்ள வழி இல்லையா? இல்லை. அப்ப வார்த்தை என்ன செய்யும்? வார்த்தையினால் நீங்கள் வாழ்வீர்கள், பிழைப்பீர்கள். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் வாழ்வான், பிழைப்பான். நம்ம வேதத்துல பிழைப்பான் போட்டிருக்கு, ஆனா ஒரிஜினல் என்னன்னா வாழ்வான். வாசிப்போமா? ஓகே. ஸ்தோத்திரம். ஆமென். வாசிங்க. மத்தேயு ரீகமகஷாலா ராதியாதரபா 4ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு சொல்லுகிறார், சோதனைக்காரனை பார்த்து, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. ஸ்தோத்திரம். shall not live by bread alone, man shall not live. ஸ்தோத்திரம். எந்த மனிதனும் தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பான். ஸ்தோத்திரம். ஆகவே தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் எழுதியிருக்கிறது என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
Every word that comes from the mouth of God, அவருடைய உதடிலிருந்து அவருடைய வாயிலிருந்து உள்ள இருந்து வார்த்தை வருதான். அந்த வார்த்தை ஒவ்வொரு மனுஷனுடைய பசி ஆற்றுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறாங்க சயின்டிஸ்ட். நம்ம சாப்பிட்ற உணவே அதை உள்ள போய் கண்டுபிடிக்கிறான், அது வார்த்தை அப்படிங்கிறான். லாஸ்ட்டில் கண்டுபிடிச்சு உள்ளே போய் வார்த்தைகள் அந்த உணவுக்குள்ளே போய் அது அரிசியாக இருந்தாலும் சரி பருப்பாக இருந்தாலும் உள்ளே போய் கடைசியில் அதில் என்னதான் இருக்குன்னு பார்த்தா, ஆதிலே வார்த்தை இருந்தது, ஆதிலே சத்தம் இருந்தது, அதுதான் அங்கே இருக்கான். உலகத்தின் சிருஷ்டிப்பே அப்படி வார்த்தையால் தான் இருக்குது. நீங்கள் சாப்பிட்ற உணவு பொருளே வார்த்தையால் தான் இருக்குது. நீங்களே வார்த்தையால் தான் இருக்கிறீங்களா? உங்களையே வார்த்தையால் தான் படைச்சிருக்கிறாராம். அதை போய் உக்காந்து ஆராய்ச்சி பண்ணா, எம்மடி என்னுடைய கடவுளுடைய ஞானத்தை அளவில்லாததை கண்டு நான் மகிழ்கிறேன். ஸ்தோத்திரம். அப்போ வார்த்தை என்ன பண்ணும்? வாழ வைக்கும். அப்போ அதை விட்டுட்டு வேற எதாவது செஞ்சுட்டு இருந்தா? ஜெபம் வாழ வைக்கும் என்கிறத முதல்ல அப்படி ஓரமா வச்சுட்டு, தேவனுடைய வார்த்தை வாழ வைக்கும், அந்த வார்த்தையை பிடித்து ஜெபம் பண்ணுங்கன்னு கற்றுக் கொடுங்க. ஸ்தோத்திரம். உங்களுக்கு புரியும்? உங்களுக்கு கொஞ்சம் அப்படி உல்டா பண்ணி சொல்லி கொடுத்துட்டாங்க, இப்படி மாத்தி போட்டு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஜெபம் வாழ வைக்கும், ஜெபம் உயர்த்தும். எப்ப கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நீ என்ன பண்ணு, பைபிளை போய் முதல்ல படி, உபாகம் 28 படி. வார்த்தை தான் ஒரு மனுஷனை வாழ வைக்கும், வார்த்தை தான் உயர்த்தும், வார்த்தை தான் ஒரு மனுஷனை பிரகாசமடைய செய்யும், வார்த்தை தான் ஜீவன், வார்த்தை தான் ஒரு மனிதனை வாழ வைக்கும். இந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு நீ ஜெபம் பண்ணு, அப்போ வாழுவ. இப்படி சொல்லி கொடு. கொஞ்சம் மாட்டி போட்டா எப்படி பிரச்சனை இருக்கு பார்த்தீங்களா? இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க, வார்த்தையை விட்டுருவாங்க. வார்த்தையில் தான் ஜீவன் இருக்கு, லைஃப் இருக்கு, பிழைப்பது இருக்கு, வாழ்வது இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்போ வார்த்தையில் தொடர்பு கொள்ளாமல் வாழ்க்கையே இல்லை, பிழைப்பதே இல்லை. இப்போ வார்த்தையில் தான் அவர் என்ன பண்றாராம்? வார்த்தையை அனுப்பி அவர் சுகமாக்குகிறாராம். அதுதான் நம்ம 100க்கு அதிபதி ஐயா கிட்ட, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க ஐயா, அது போதும், நீங்க ஏற்கனவே நாங்க உங்களை பத்தி எங்களுக்கு தெரியும், இருளிலிருந்து வெளிச்சத்தை உதிக்க சொன்ன ஒரு வார்த்தை சொன்னீங்க, அவங்க தான் நீங்க வந்திருக்கீங்க. இப்போ அங்க சொன்னீங்க இல்லையா, ஆதியாம் 1:1 வெளிச்சம் உண்டாக்கடவுன்னு சொல்லி, அவர் தான் நீங்க இங்க நிக்கிறீங்க. அது பரிசேனுக்கும் சதீசனுக்கும் உலகத்தில் ஒருத்தருக்கும் தெரியல, அவர் தான் இவருன்னு சொல்லி இவன் கண்டுபிடிச்சிட்டான். பார்த்தீங்களா? என் புறஜாதியா இருந்தாலும் அவர் தான் நிற்கிறார் அப்படின்னு சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்க அதான் சரி, நான் சொல்ற சரின்னா நீங்க 2 Corinthians 4:6 போய் பாசிங்க, அது இயேசுநாதர்னு சொல்லப்பட்டிருக்கு. இருளிலிருந்து வெளிச்சத்தை உதிக்க சொன்ன தேவன், அவர் மகிமையின் கிறிஸ்து என்று 2 Corinthians 4:6 சொல்லப்பட்டிருக்கும். அவர் தான் இவர். அவர் ஒரு வார்த்தை சொன்ன உடனே போதும், சுகமாயிட்டான். ஆகவே இதற்கு ஆதாரமா வசனம் எங்க இருக்குன்னா, சங்கீதம் 107:20, தமது வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார், வார்த்தை அனுப்பி குணமாக்குகிறார், அழிவுக்கு தப்புவிக்கிறார். வார்த்தையில என்ன இருக்கு? குணமாக்குகிற வல்லமை, அழிவுக்கு தப்புவிக்கிற வல்லமை, அழிவை எடுத்து விட்டு உயிரை கொடுக்கிற, ஜீவனை கொடுக்கிற வல்லமை வார்த்தைக்குள் இருக்கிறது. அப்படி என்றால் நீங்கள் சுகமடைவதும் வார்த்தை தான். வார்த்தையை பிடித்து ஜெபம் பண்ணுங்கள், வெறும் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்காதீர்கள். பொதுவான ஜெபம், வியாதியை சுகமாக்கும் ஆண்டவரை பொதுவாக ஜெபம் பண்ணாதீங்க. ஓ காட் ஸ்தோத்திரம், நீர் வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்குகிறீர், உம்முடைய வார்த்தை நான் விசுவாசிக்கிறேன், நான் ஏற்றுக்கொள்கிறேன். பிரைஸ் காட். அது எனக்காக சொல்லப்பட்ட வசனம். இந்த வசனம் உயிராக இருக்கிறது. இந்த வசனத்தினாலே நான் பிழைப்பேன், வாழ்வேன், சுகமடைவேன் என்று ஜெபம் பண்ணுங்க. வார்த்தையை வைத்து ஜெபம் பண்ணுங்கள். சுகமடைவது எதில் இருக்கு? வார்த்தையில் இருக்கு. விடுதலை அடைவது, குமாரனை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். குமாரன் யார்? வார்த்தை. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்ப வார்த்தை தான் ஒரு மனுஷனை விடுதலை ஆக்குகிறது. இந்த வேதத்தை படித்தால் தான் விடுதலை ஆக முடியும். ஸ்தோத்திரம். வேத வார்த்தைக்குள் கர்த்தர் விடுதலை வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அப்போ பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா
புதிய ஏற்பாட்டில் மட்டுமல்ல, என் வார்த்தையை கைக்கோள், என் கற்பனையை கைக்கோள், ஸ்தோத்திரம் உண்டாவதாக, என் கட்டளையை கைக்கோள், என் பிரமாணங்களை கைக்கோள், இதெல்லாம் அடிக்கடி ஆண்டவங்களுக்கு சொல்லுவார், டீச் பண்ணுவார். என் கட்டளையை கைக்கொள்ளுப்பா, என் கற்பனையை கைக்கொள்ளுப்பா, என்னுடைய பிரமாணங்களை கைக்கொள்ளுப்பான் அடிக்கடி சொல்லுவாரு. என் வார்த்தையை கை கொண்டாதான், நீ செவி கொடுத்தாதான் நான் உன்னை மேன்மையா வைப்பேன், வாழாக்காம தலையாக்குவேன், ஒரு வழியா வந்தா 7 வழியா போயிடுவான், உன் கற்பத்தின் கனி ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும், உன் நிலத்தின் கனி ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறோம், தம்முடைய பலகணிகளை திறந்து போகால் உனக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார், ஏற்ற காலத்துல மழை பெய்யும், மாவு புசை தொட்டி ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும், பழைய தானியத்தெல்லாம் விலைக்கு விட்டு புது தானியத்திற்கு இடத்தை உண்டாகத்தக்க அளவுக்கு உனக்கு விளைச்சல் பெருகும், என் கட்டளையை கைகொள்ளு, நீ நல்லா இருப்ப என்று சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டிலுமே இது உண்டு. பழைய ஏற்பாடு இல்லாம புதிய ஏற்பாடு இல்லை. புதிய ஏற்பாட்டுக்கு பேஸே பழைய ஏற்பாடு தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ வார்த்தையின் தேவன், ஸ்தோத்திரம். ஆகவே இந்த வார்த்தைகள் தான் இயேசு ஜீவனாக இருக்கிறார், கிருபையும் சத்தியமாக இருக்கிறார் என்பது இருக்கிறது. நீங்கள் 1 முதல் 14 வரைக்கும் யோவான்ல வாசித்த போடப்பட்டிருக்கோம். ஸ்தோத்திரம். அப்போ வார்த்தையை வாசித்து, மனசுல வாசித்து, அறிவில் வாசித்து விட்டுறக்கூடாது. அதுதான் பிரச்சனை. சிலர்லாம் சங்கீதம் 109 அறிவில் வாசித்து மனப்பாடமாக சொல்லி முடிச்சிருவாங்க. நிறைய பேருக்கு அறிவுல வசனம் இருக்கும், மனசுக்குள்ள வசனம் இருக்கும். அந்த அனுபவத்துக்கு வந்துட்டீங்களா, அடுத்த அனுபவத்துக்கு வாங்களேன், உங்க ஆவிக்குள்ள வார்த்தை இருக்கட்டும். அந்த அனுபவமே வந்தாச்சு, அப்புறம் இந்த அனுபவம் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஏற்கனவே உங்க மனசுக்குள்ளேயும் அறிவுக்குள்ளேயும் இருக்கு இல்லையா, அதை உங்க ஆவிக்குள்ள கொண்டு வாங்க. கொஞ்சம் அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி பாருங்க, அதுக்குள்ள விட்டு பாருங்க, ஆவிக்குள்ள வசனத்தை வைங்க. நமக்கு ஒரு பெரிய கேடு, மனசுக்குள்ள வார்த்தை இருக்கும், வாய்க்குள்ள வார்த்தை இருக்கும், ஆவிக்குள்ள அனுப்புவதே கிடையாது. ஆவியில வைத்து அதை ஆராதிப்பது கிடையாது, தியானிப்பது கிடையாது, அதை அனல் மூட்டுவது கிடையாது. அதான் பெரிய ப்ராப்ளம். மனசுல இருக்கும். சங்கீதம் 23 சொல்லணும்னா கடற்கட கடற்கடன்னு சொல்லி முடிச்சிருவாங்க. சங்கீதம் 91 சொல்லணும் கடற்கட கடற்கடன்னு முடிச்சிருவாங்க. சங்கீதம் 100 சொல்லணும் கடற்கடன்னு சொல்லி முடிச்சிருவாங்க. 1 Corinthians 13 சொல்லணும் கடற்கடன்னு சொல்லி முடிச்சிருவாங்க. ஈஸியா சொல்லி முடிச்சிருவாங்க. அது அறிவுலையும் மனசுலையும் இருக்கு. ஆவியில வரணும், ஆவிக்குள்ள வரணும் வார்த்தை. ஆவினால் தொடர்பு கொள்வதற்கு வார்த்தை. ஸ்தோத்திரம். அப்போ வார்த்தையை வாசித்து உங்க ஆவிக்குள் அனுப்பும் பொழுது அந்த வார்த்தை வெறும் வார்த்தையாக போகாமல் ஆவியாகவே அந்த வார்த்தை உள்ளே போய் உள்ள இருக்கிற கிறிஸ்துவின் ஆவியோடு அதை இணைகிறது. நீங்களும் இணைகிறீர்கள், வார்த்தையும் இணைகிறது, கிறிஸ்துவும் இணைகிறீர்கள். அங்குதான் தேவனை கண்டடைவது, கிறிஸ்துவை கண்டடைவது, பேசுவது, அற்புதம் பெறுவது, விடுதலை பெறுவது, நன்மையை பெறுவது, கிருபையை பெறுவது எல்லாமே உள்ள இருந்து உங்களுக்கு ஜீவ தண்ணீர் போல் உங்களுக்குள்ளிருந்து புறப்பட்டு ஓடும் என்று இயேசு சொன்னார். இதெல்லாம் வரணும். ஜீவ தண்ணீர் ஓடுன்னா அது ஓடணும் உங்களுக்குள்ள. அதுக்கு உட்காந்து பார்க்கணும். அது ஓடுன்னு சொல்லியிருக்குல்ல, ஏன் சும்மா இருக்கணும்? அதுக்கு நான் என்ன செய்யணுங்கிறத நீங்க யோசிக்கணும். இப்போ நம்ம வாசிக்கிற வேதம், கையில் வச்சிருக்கிற வேதம் எப்படி இருக்கிறது? அச்சடிக்கப்பட்ட புத்தகமாக இருக்கிறது. டோன்ட் வரி, அதை பற்றி பிரச்சனை இல்லை. கருப்பு வெள்ளை எழுத்தாக இருக்கிறது. தேங்க்யூ. ஆனால் நீங்கள் வாசிக்கிற அந்த வேதம் எப்படி இருந்தால் ஆவியாக இருக்கிறது. அது ஆவின் மனுஷனுக்கு தான் தெரியும் அது ஆவியாக இருக்குன்னு சொல்லி. இந்த வார்த்தை எப்படி இருக்கு? ஆவியாக இருக்கு. இந்த வார்த்தை எப்படி இருக்கு? உயிராக இருக்கு. இந்த வார்த்தை எப்படி இருக்கு? பிதாவை போல் சர்வ வல்லமை புரிந்ததாக இருக்கிறது. ஆகவேதான் என் நாமத்தினால பிசாசை விரட்டி விரலுங்கிறார். எதை வச்சு? மார்க் 16:16 வார்த்தையை வைத்து. அவ்வளோ வல்லமை இருக்கல. ஒரு பிசாசை விரட்டினா மற்ற மார்க்கத்தார் என்னென்னலாம் பண்ணுறாங்க தெரியுமா? பல ஆயிரங்களுக்கு அதை ஜாமானை வாங்கிட்டு வந்து பூஜையை போட்டு அதை பண்ணி இதை பண்ணி அதை கேட்கறதெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் தான் அதுக்கு சாட்டடி கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து அதுக்கப்புறம் விரட்ட முடியும். எங்கள் பாருங்க வேர்டை கொடுத்துருக்காரு ஆண்டவர். இயேசு நாமத்தில் போ, மார்க் 16:16 சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். என் நாமத்தில் நீ பிசாசை விரட்டில்னு சொல்லி நான் விரட்டுகிறேன். வார்த்தை சொன்னோம், வார்த்தையை சொன்ன உடனே அது பாட்டில் போகுது. காசாக கொடுத்தோம், பணத்தை கொடுத்தோமா? ஒன்றும் கொடுக்கல. சொன்ன உடனே அது பாட்டில் போகுது. அவ்வளோ சர்வ வல்லமை உள்ள இருக்கு. வார்த்தையில் என்ன இருக்கு? ஆவி இருக்கு. வார்த்தையில் என்ன இருக்கு?
உயிர் இருக்கு, ஜீவன் இருக்கு. வார்த்தையில என்ன இருக்கு? தேவனுடைய சர்வ வல்லமை இருக்கு. புரியுதா? அப்ப நீங்க வாசிக்கிற வேதம் எப்படி இருக்குது? ஆவியாக இருக்கு, ஜீவனாக இருக்கு. இந்த மாதிரி போதனை குறைவாக இருக்கு திருச்சபையில். ஸ்தோத்திரம். அப்போ நீங்க இந்த வேதத்தை வாசிக்கிறீங்க இல்லையா? நீங்க வாசிக்கும் போது எதை வாசிக்கிறீங்க? ஆவியாக இருக்கிற வார்த்தையை, ஜீவனாக இருக்கிற வார்த்தையை, வல்லமையாக இருக்கிற வார்த்தையை வாசிக்கிறீங்க. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே வாசிக்கும் வார்த்தை, இந்த வாசிக்கிற வார்த்தை உயிராக இருக்கு. இந்த வாசிக்கிற வார்த்தை உயிராக இருக்கு. நீங்கள் வாசிக்கிற வார்த்தை ஜீவனாக இருக்கு. நீங்கள் வாசிக்கிற வார்த்தை ஆவியாக இருக்கிறது. நீங்கள் வாசிக்கிற வார்த்தை சர்வ வல்லமையாக இருக்கிறது. மற்ற மார்க்கத்தார் அவங்க மதத்தில் உள்ள ஸ்லோகத்தில் அவ்வளோ உயிர் இருக்குன்னு நம்புகிறான், அவ்வளோ வல்லம் இருக்குன்னு நம்புகிறான். திருச்சபையில் உள்ள கடவுளுடைய பிள்ளைகளுக்கும் ஊழியம் செய்கிறவங்களுக்கும் அந்த கான்ஃபிடென்ட்டுக்கு போதிக்கிறாங்களன்னா ரொம்ப குறைவாக இருக்குது. சொன்னால் தானே புரியும் மக்களுக்கு. ஓ, நான் வாசிக்கிற வார்த்தை அதுக்குள்ள உயிர் இருக்கா, அதில் ஜீவன் இருக்கா, அதில் வல்லம் இருக்கா, அதில் ஆவி இருக்கா என்று சொல்லி கொடுத்தாதானே தெரியும். அப்போ நீங்கள் வாசிக்கிற வார்த்தையில் ஜீவனாகி கிறிஸ்து இருக்கிறார். நீங்கள் வாசிக்கிற வார்த்தையில பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நீங்கள் வாசிக்கிற வார்த்தையில பிதாவானவர் இருக்கிறார். அப்ப வாசிக்கும் பொழுது உங்களுக்குள்ள என்ன போகுது? இவங்க தான் ஆவிதான் உள்ள போகுது, வார்த்தையாகிய ஆவி உள்ள போகுது, வார்த்தையாக ஜீவன் உள்ள போகுது. ஆகவே தான் நீ பிழைப்பாய் என்று சொன்னார். என் வார்த்தைய நீ என் தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையினால் அவன் பிழைப்பான் என்றுதான் சொன்னார் ஆண்டவர். அப்ப வார்த்தை எப்படி போகுது? உள்ள வாசிக்க வாசிக்க ஆவியா போகுது. அப்ப உள்ளோண்டு வாசித்தா, இவ்வளவு வாசித்தா, ஷார்ட்டா வாசித்தா, ஊருக்கு போகும்போது இப்படி திறந்து வாசித்தா, ஒரு வசனத்தை வாசித்தா, தினமும் காலண்டர் ஒரு வசனத்தை வாசித்தா. சில கிறிஸ்தவ குடும்பத்தை கெடுத்ததே இந்த காலண்டரை போட்டு தான். ஏன்னா அது 30 நாளைக்கு 30 வசனம், 360 நாளும் டிஃபரன்ஸான வசனம் போட்டிருக்கோம். அவங்க வெளியே போகும்போது ஒரு வசனத்தை வாசிட்டு, நான் அந்த காலண்டரில் வசனத்தை வாசிட்டு போனேன், அதிலே திருப்தி அடைஞ்சிருவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ மக்கள் எவ்வளவு வாசிக்கிறாங்க? உயிராக்குற வசனத்தை, ஆவியாக இருக்கிற வசனத்தை, வல்லயமா இருக்கிற வசனத்தை எவ்வளவு வாசிக்கிறாங்க? உள்ளோண்டு தான் வாசிக்கிறாங்க. ஆனா இவ்வளவு அற்புதத்தை எதிர்பார்க்கிறாங்க, இவ்வளவு நன்மை எதிர்பார்க்கிறாங்க, கோடா கோடி நன்மை எதிர்பார்க்கிறாங்க. ஸ்தோத்திரம். நமது பிரச்சனை என்னன்னா, ஆரம்பத்திலிருந்து நான் கூறுகிறேன், வேதம் நமக்கு அறிவாக இருக்கு, அதான் பிரச்சனை. பெரிய பிரச்சனை. ஊழியம் செய்கிறவங்களுக்கும் போதிக்கிறவங்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கு என்ன பிரச்சனைனா, வேதம் அறிவாக இருக்கிறது. அறிவாக இருக்கிற வரைக்கும் வேதம் ஒன்றுமே செய்ய முடியாது, வார்த்தை ஒன்றும் செயல்படாது. ஸ்தோத்திரம். அப்போ வேதம் நமக்கு ஜீவனாக இருக்கணும், வல்லமையாக இருக்கணும், ஆவியாக இருக்கணும். அறிவால் வருகிற ஜெபம், அறிவால் வருகிற வேத வாசிப்பு, அறிவால் வருகிற தேவ செய்தி மனுஷனை கொல்லும். ஆவிதான் ஜீவனை பிறப்பிக்கும். ஆவினால் ஜெபம், ஆவியின் வார்த்தை, ஆவினால் பிரசங்கிப்பது ஜீவனை கொண்டு போகும், உயிரை கொண்டு போகும், ஆவியை கொண்டு போகும், சர்வ வல்லமையை கொண்டு போகும். அப்போ வார்த்தை என்று அது ஆவியாக ஜீவனாக உங்கள் வாக்கு மாறுகிறதோ அன்றே நீங்கள் வேறுபட்ட மனிதர்கள், அற்புதத்தை அனுபவிக்கிற மனிதர்கள், கடவுளை காண்கிற மனிதர்கள், கடவுளோடு நீங்களே பேசுகிற மனிதர்களாக மாறிவிடுகிறீர்கள். அப்போ வார்த்தை என்னவா மாற வேண்டும்? ஜீவனாக ஆவியாக மாறணும். அப்போ வார்த்தையை வாசித்து உங்க ஆவினாலே ஜெபமாக்குவது மூலமாக அது வார்த்தை ஜீவனாக மாறுகிறது. மனதில் வேதத்தை அறிவது, வாசிப்பது, இதெல்லாம் சாதாரணமாக தான் தெரியும் வார்த்தை. அது பயன்படாத வேத வார்த்தையாக இருக்கும். பிரைஸ் காட். நீங்களோ நானோ எவரும் வேதபாரனாக இருப்பதற்கு தேவன் விரும்பவில்லை. அறிவை சார்ந்து நாம் ஜபத்தையோ வேத வாசிப்பை செய்வதை தேவன் விரும்பவில்லை. அது அநேகரை கொல்லக்கூடியதாக மாற்றிவிடும்.
நாம் வார்த்தையை வாசிக்க வேண்டும், வார்த்தையை ஆவியாக்க வேண்டும், அதை ஜெபமாக்க வேண்டும், அதை ஆவிக்கு கொண்டு போக வேண்டும். ஸ்தோத்திரம். ஆவியின் தேவனிடம் நீங்கள் ஒரே சரீரமாக ஒரே ஆவியாக நீங்கள் இணைய வேண்டும். இதுதான் உண்மையான ஜெபம். இங்குதான் தேவனை காண முடியும். ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை பல முறை போட்டு பாருங்க, புரிய போட்டு பாருங்க, திருப்பி போட்டு பாருங்க. புரியாம விடாதீங்க. உங்களை ஒரு மாறுபட்ட வாழ்க்கைக்கு நேராக கொண்டு போவோம். வித்தியாசமான மனுஷியாய் மாற்றும். கடவுளோடு நீங்கள் இணைகிற அந்த பந்தத்தை, மேன்மையை எல்லாவற்றையும் நீங்கள் பெறுவீங்க. ஸ்தோத்திரம். வார்த்தையிலிருந்து விடுதலையும் அற்புதத்தையும் அடையாளத்தையும் நீங்கள் பெறுவீங்க. நீங்கள் சொல்லி ஜெபிக்கிற வசனத்திலிருந்து அது அப்படியே உங்களுக்கு நடைப்பதை நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் வீடு, உங்கள் தெருவு, உங்கள் ஊர், உங்கள் பட்டணம் எல்லாம் மாறுவதை பார்ப்பீங்க. இங்கே தான் ஒரு பெரிய எழுப்புதலையே கர்த்தர் வச்சிருக்கிறார். ஜெபிப்போமா. தெய்வமே, வேத வார்த்தை எங்களுக்கு அறிவாக, வெறும் வாசிப்பாக, ஜெபம் எங்களுக்கு ஒரு அறிவாக, ஜெபம் ஒரு வாசிப்பதை போல் இருப்பதாக இல்லாமல் வேத வார்த்தை எங்களுக்கு ஆவியாக, அது ஜீவனாக, அது வல்லமையாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஜெபம் மடிக்கு திரும்பி வந்தது போல் எங்களுடைய பொதுவான ஜெபங்கள், அநேக ஜெபங்கள் அது செய்தும் பயனற்றது போல் இருக்கிறது ஆண்டவரே. அது எந்த பயனையும் கொண்டு வராத ஒன்றாக இருக்கிறதை நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. ஆனால் வேத வார்த்தையினுடைய வெளிப்பாடு, நீங்கள் நாங்கள் ஆவினால் ஜெபிக்க வேண்டும். வார்த்தை ஆவியாக இருக்கிறது, தேவன் ஆவியாக இருக்கிறார். எங்களுக்குள் கிறிஸ்துவின் ஆவி இருக்கிறது. நாங்கள் ஆவியின் மனுஷர்கள், ஆவினால் பிறந்தவர்கள். ஆவினால் பிறந்தவனும் ஆவியின் வார்த்தையும் ஆவியின் தேவனும் ஒன்றாய் இணைவதற்காகத்தான் இந்த ஜெபம் என்பதை வைத்திருக்கிறீங்க. இங்குதான் நாங்கள் விரும்பியதும் விரும்பாதும் எல்லாவற்றையும் நீங்கள் செய்றீங்க. நாங்கள் கேட்டதும் கேட்காத எல்லாவற்றையுமே கர்த்தர் கொடுக்கிறீங்க. இன்னது தேவை என்று அறிந்து கொடுக்கிறீங்க. நாங்கள் விண்ணப்பம் செய்தாலும் அதை அறிந்து கொடுக்கிறீங்க. எங்க வாழ்க்கையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய வார்த்தையை கொண்டு விடுவிக்க, வாழ, பிழைக்க எல்லாம் செய்றீங்க. இப்படிப்பட்ட வார்த்தையில் உள்ள அற்புத உறவை ஜனங்கள் பெற்று திகழ உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தருடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவினுடைய அன்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரும் என்றென்றைக்கும் எப்பொழுதும் இருப்பதாக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஸ்தோத்திரம். அடுத்த நிகழ்ச்சியில் நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.